Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala rasulillahi sallallahu alaihi wasallam. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்காசி மாவட்டம் முதலியார்பட்டிகளின் சார்பாக அழகிய முன்மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பின் கீழ் தொடர் 10 மாத தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு இந்த உள்ளரங்கு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த உள்ளரங்கு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதற்கு நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த இயக்கத்தை நாம் முழுவதாக அறிந்து அதன்படி நம் பகுதி மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் இந்த உள்ளரங்கு பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த உள்ளரங்கு பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதின் நோக்கம் நம் பகுதி மக்களுக்கு இயக்கத்தை அதிகமாக எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். அதன் தொடர்ச்சியாக முதலாவதாக வெற்றியாளர்கள் யார் என்ற தளத்தின் கீழ் சகோதரர் அப்துல் ஹமீத் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله الذي نعبده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. வார்த்தையிலேயே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகாட்டிலேயே சிறந்த வழிகாட்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிகாட்டலாகும். காரியங்களிலேயே மிகவும் தீயது மாற்றம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கக்கூடியதெல்லாம் அனைத்தும் விளையாட்டாகும். அந்த விளையாட்டு வழிகளாகவும் ஒவ்வொரு வழியிலும் நாளை மறுபடியும் நரகத்தை கொண்டு சேர்க்கும் என்று எச்சரிக்கையாளர். எனவே இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வெற்றியாளர்கள் யார். வெற்றியாளர்கள் யார் என்பதை நாம் பார்க்கப்படுமானால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமாக சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஏராளமான வசனங்களை அல்லாஹ் சொல்றான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இறைவனை நினைவு கூறுபவர்கள் அவங்க வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். 62வது அத்தியாயம் 10வது வசனத்துல பார்த்தோம்னா, அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள், அல்லாஹ் அதிகம் நீங்களே வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றோம். அல்லாஹ் நாம நினைக்கணும், அல்லாஹ் நாம அதிகம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றோம். நாம எப்பவாவது துன்பம் ஏற்படுங்க, அப்பதான் நம்ம அல்லாஹ் இடத்துல பிரார்த்திப்போம், அல்லாஹ் அப்பதான் நம்ம நினைப்போம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க எப்பவுமே நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதே மாதிரி 8வது அத்தியாயம் 45வது வசனத்தை நாம எடுத்து பார்த்தோம்னா, வல்குருவாக கத்தீரல் நாயகம் துப்ளிஹூன், அல்லாஹ்வை அதிகம் வெற்றி, அல்லாஹ்வை அதிகம் நீங்கள் அவர்களை வெற்றி பெற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றோம். அதே மாதிரி நீங்க செய்தி எடுத்துப்பாங்க, நீங்க அல்லாஹ் பிரார்த்தீங்க,
அல்லாம வந்து நீங்க அதிக அதிகமா செய்யுங்க, அவங்க மறுபடியும் நல்லா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இறைவனை வந்து நினைவு கூறாதவர்கள் வந்து நயவஞ்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபிசல்லா அலைஹிவஸல்லம் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிசல்லா அலைஹிவஸல்லம் சொன்னாங்க, இறைவனை வந்து நினைவு கூறாதவர்கள் இருக்காங்க, அவங்க வந்து நயவஞ்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி எடுத்து பார்த்தோம்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு மனக்கட்டளை இருந்ததுன்னா அல்லாஹ் வந்து உதவி தருவாங்க. அல்லாஹ்வுடைய திருமலை சொல்றான், 442 அத்தியாயத்துல சொன்னா அல்லாஹ் வந்து எப்ப அவங்க நினைப்பாங்கன்னா, அவங்க வந்து எப்பாவது கஷ்டப்பட்டிருப்பாங்க, துன்பப்பட்டிருக்கும் போது அல்லாஹ் வந்து அப்ப சொல்லிடுவாங்க. அவங்க சொல்லுகிற போது அவங்க கேட்பாங்க, அவங்க சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, பிறருக்கு நாம எடுத்து காட்டணும், பிறகு நாம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டும் போதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வந்து செய்யக்கூடாது, அவங்கதான் நயவஞ்சர்கள், அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மரபை நாம எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. முதல் கேள்வி தொழுகையாக இருக்குது. இந்த தொழுகையை நாம எப்படி இருக்கணும், அலட்சியமாக இந்த தொழுகையில நாம இருக்கோம். அதே மாதிரி இந்த தொழுகையை நாம எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. நாம நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிறு இணை வைப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தோம்னா, நாம வந்து பிறருக்கு காட்டணும், நாம வந்து பிறருக்கு வந்து இந்த தொழிலை நம்ம சொல்லணும்ல, அதுக்கு பிறகு நம்ம காட்டணும், இப்படிதான் நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு பிறகு நம்ம அப்படி காட்டணும்னா அது சிறிய இணை வைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி எப்படி மறுமையில வெற்றி பெற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க வந்து மறுமையில வந்து வெற்றி பெறணும்னா அல்லாஹ் சொன்னதெல்லாம் நீங்க செய்யுங்க, அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் நீங்க கட்டுப்படுங்க, நீங்க வந்து அப்போ வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்றான், நான் சொன்னதெல்லாம் நீங்க செய்யுங்க, நான் சொன்னதெல்லாம் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நான் வந்து உங்களை சொல்றேன்னா நீங்க 5 ரக்காத் சொல்லுங்க, உபரியான தொழிலை நீங்க நிலைநாட்டுங்க, ரமலான் மாதம் வந்துட்டா நீங்க நோன்பு வைங்க, அதே மாதிரி ஜக்காத் நீங்க அதிகமா கொடுங்க, தர்மமும் அதிகமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னாமா நீங்க அதை கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே வரக்கூடிய காலத்தில் அனைத்து சகோதர சகோதரிகளும் அல்லாஹ்வை நினைவு கூறும் நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக சகோதரர் அஸ்ரத் எம்ஐசி அவர்கள் சொர்க்கம் செல்ல நாம் என்ன தயார் செய்வோம் என்ற தலைப்பிற்கு உரையாற்றுகிறார்கள். அவங்க பயான் முடிஞ்சு இறுதியாக பயான் சம்பந்தமா கேள்விகள் கேட்கப்படும். அதுக்காக நீங்க கொஞ்சம் கவனமா கேட்டுக்கிறீங்களா? السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வாக்கெடும் கருணை அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழும் மரணித்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் தாபியங்கள் மீதும் தடாதாபங்கள் மீதும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இஸ்லாத்திற்காக அருள்பாடுபடக்கூடிய எல்லா நன்மக்களுக்கும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் என்னுடைய இந்த உரைக்கு நான் சொல்கிறேன். அன்பானவர்களே, கண்ணியமிக்கவர்களே,
மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கிற நமக்கு அல்லாஹ் பல விதத்தில் உதவிகளை செய்கிறார், பல விதத்தில் நமக்கு அருள் புரிகிறார், நமக்கு அருள்புரைகளை தருகிறார். நான் என்னை பார்க்கும் விதத்தில் இல்லாமல், யதார்த்தத்தில் இல்லாமல், நாம் யோசித்து கூட பார்க்காத வகையில் நமக்கு பல வகையில் அல்லாஹ் அருட்கொடைகளை தந்திருக்கிறார். நாம் அதை எண்ண ஆரம்பித்தால், யோசிக்க ஆரம்பித்தால், அதை கணக்கிட ஆரம்பித்தால் நம்மால் அதை கணக்கிட முடியாது. அது எவ்வளவு இருக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எவ்வளவு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் என்பது எவ்வளவு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் எண்ணிக்கை சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் நமக்கு அருள்கள் தந்திருக்கின்றான், உதவிகளை தந்திருக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணுவதற்கு முயற்சித்தால் அதை உங்களால் எண்ண முடியாது, எண்ணி தீர்க்க முடியாத அளவிற்கு நமக்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கின்றார். நமக்கு இருக்கக்கூடிய உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள், பெற்றோர்கள், இது ஒரு வகையில நமக்கு அருள்புரிகிறது. நமக்கு உடல் ரீதியாக கிடைக்கக்கூடிய அருட்கொடைகளும் பல இருக்கிறது. இன்று பல நபர்கள் பிறக்கும் பொழுதே ஊனமாக பிறக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். சிலருக்கு கைகள் இருக்காது, சிலருக்கு கால்கள் இருக்காது, சிலருக்கு பார்வை இருக்காது, சிலருக்கு செவி இருக்காது, சிலருக்கு இதயத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், சிலருக்கு சிந்தனையில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இப்படி பிறக்கும் பொழுதோ அல்லது திடீரென்று ஒரு நிகழ்ச்சி ஏற்படும் பொழுதோ, ஒரு விபத்து ஏற்படும் பொழுதோ நமக்கு இருக்கக்கூடிய அருட்கொடைகள் பல நபர்களுக்கு கிடையாது. அதே போன்று பல நபர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகள் நமக்கு கிடையாது. நாம் ஏழையாக இருக்கலாம், ஏராளமான மக்கள் செல்வந்தர்களாக இருக்கலாம். செல்வந்தர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. நமக்கு எல்லா உடல் பாகங்களும் சரியாக இருக்கிறது, அந்த செல்வந்தர்களுக்கு சிலருக்கு சரியாக இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நினைத்து பார்க்கும் பொழுது அவனுக்கு இந்த உலகத்தினுடைய நேரங்கள் பத்தாது, அவனுக்கு எண்ணிக்கைகள் பத்தாது கணக்கிடுவதற்கு. அவ்வளவு அருட்கொடைகளை அல்லாஹ் கொண்டிருக்கின்றார். அதுல மிக மிக முக்கியமான, மிகவும் அவசியமான, மிக பிரம்மாண்டமான ஒரு அருட்கொடை என்றால் அது ஈமான். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த ஈமான், அந்த ஈமானை நமக்கு அல்லாஹ் அருட்கொடையாக கொண்டிருக்கிறார். இன்று பல நபர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், பல கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், பல லட்சாதிபதிகள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள், பங்களாக்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ராக்கெட்டை கண்டுபிடிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள், பூமியிலே என்னென்ன புதிதாக உருவாக்க முடியும் என்று யோசிக்கக்கூடிய பல நபர்கள் இருக்கிறார்கள். மனிதர்களுக்கு எல்லா விஷயத்தையும் எப்படி இலகுவாக்குவது என்று யோசிக்கக்கூடியவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படாத இந்த ஈமான் என்ற அருட்கொடை நமக்கு இறைவன் கொண்டிருக்கிறார். இதற்கும் மேலாக நாம் வர்ணிக்க வேண்டுமையானால் பல நபிமார்களுடைய உறவினர்களுக்கு, குடும்பத்தினருக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம் நம்முடைய கையில் இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் மார்க்க பிரச்சாரத்தை அவருடைய சமுதாயத்திற்கு சொன்னார்கள். அவருடைய சமுதாயத்திற்கு நன்மை ஏறினார்கள், தீமையை தடுத்தார்கள். ஆனால் அவர்களுடைய மனைவியோ அவருடைய பிள்ளையோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பொக்கிஷத்தை கொடுக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல சோதனைகள் வந்தாலும்
எவ்வளவு சங்கடமான நேரங்கள் வந்தாலும் கூட மார்க்க பிரச்சாரத்தை எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். பல தியாகங்களை செய்தார்கள், பல அர்ப்பணிப்புகளை செய்தார்கள். இருந்தாலும் கூட அவர்களுடைய தந்தை அவர்களுக்கு அந்த பொக்கிஷம் கொடுக்கப்படவில்லை. அதே போன்று பல நபிமார்களுடைய குடும்பத்தினருக்கு கொடுக்கப்படாத ஒரு பொக்கிஷம் நம்மளுடைய கைகளில் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு அந்த பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். ஃபிரௌன் இந்த இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்தார். இஸ்லாமியர்களை கொல்லக்கூடியவனாக இருந்தான். இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்று துணிந்து வந்தான். அவர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று தங்களும் கெட்டுக் கொண்டிருந்தான். இருந்தாலும் அவர்களுடைய மனைவிக்கு இந்த பொக்கிஷத்தை அல்லாஹ் கொடுத்தான். அப்படிப்பட்ட பொக்கிஷம் நம்முடைய கைகளில் இருக்கிறது. அந்த பொக்கிஷத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். இதற்கு நன்றி செலுத்துவதற்கு மிகவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் நம்பிக்கை கொண்டவர்களாக ஈமான் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய வாசகத்தை பாருங்கள். நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன், அதுல மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இஸ்லாத்துல பல கடமைகள் இருக்குது, அதையும் நாம் நம்பிக்கை கொண்டு விட்டோம். இருந்தாலும் நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நம்பிக்கை கொண்டவர்களே, மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லிக்காங்க. இதே வார்த்தையை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய இதே வார்த்தையை அல்லாஹ் யூதர்களை பார்த்து சொல்லியிருந்தால் அதற்கான அர்த்தம் என்ன? நீங்க மாற்று கொள்கையில இருக்கிறீங்க, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கி கொண்டு இருக்கிறீங்க, அல்லாஹ் மட்டுமே வணங்கி அல்லாஹையும் அவருடைய தூதரையும் வணங்குவதற்கு வாருங்கள் என்று அழைக்கிறான் என்பது அதற்கான அர்த்தம். அதே நசாராக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அல்லாஹையும் அவருடைய தூதரையும் நம்புங்கள் என்று நசாராக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னால் அதற்கான அர்த்தம் என்ன? நீங்கள் மாற்றுக் கொள்கையில் இருக்கிறீர்கள், நீங்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கான பாதை கிடையாது, அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கிறான் என்ற அர்த்தம். அதே காபிர்களை பார்த்து சொன்னால், நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று காபிர்களை பார்த்து சொன்னால் அதற்கான அர்த்தம் என்ன? நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் தவிர யாரையும் நம்பிக்கை கொள்ளாதீங்க, மாற்று மதத்தினர் இருக்காதீங்க, பிற கடவுளை வணங்காதீர்கள், சிலைகளை வணங்காதீர்கள், வாருங்கள் அல்லாஹ்வுடைய பாதை. இப்படி சொன்னா பாருங்கள். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். இதுக்கான கருத்து நாம நம்பிக்கை கொண்டோம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வுடைய தூதரை தவிர எந்த யாரையும் பின்பற்ற கூடாது என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் பக்குவப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டுட்டா அடுத்து அவர்களை பின்பற்ற வேண்டும். பின்பற்றினா அடுத்ததாக அவர்கள் சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் அதை செய்ய வேண்டும். மாறு செய்யாமல் எல்லாமே செஞ்சுட்டேன்னா அடுத்ததாக அவர்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய தடைகளை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். இதையும் செய்துவிட்டோம்னா அடுத்ததாக அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் வாழ வேண்டும். இப்படி நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருப்பதை தான் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறார். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் முறைகளில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். எப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கிறார்களோ அதன்படி நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் மூமின்களை இறைச்சவாதிகளை பற்றி சொல்லும் பொழுது, சாரியோ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் ஜன்னாத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து, நீங்கள் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் பக்கம், அதே போன்று வானங்கள் பூமியினுடைய அளவிற்கு இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். உங்களுக்கு இன்னும் ஒரு லட்சியம் இருக்கும். இந்த உலகத்துல லட்சியங்கள் அடையும், பல
விஷயங்களில் முன்னேற வேண்டும், அதன் பாதையில நாம செல்ல வேண்டும் என்று பல விஷயங்கள் இருந்தாலும் அதை ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் போட்டி போடுங்கள், முந்தி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். சாலையோ நீங்கள் முந்தி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நீங்க எல்லா விஷயத்திலும் முந்துறதை விட, ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க முந்துறதை விட சொர்க்கத்தின் பக்கம், சொர்க்கத்திற்கு செய்யக்கூடிய செயல்களின் பக்கம், அதற்கான செய்யக்கூடிய தியாகங்களின் பக்கம் நீங்கள் முந்தி வாருங்கள், அதற்காக போட்டி எழுதுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த உலகத்துல பொறுத்தவரையில் பல போட்டிகள், பொறாமைகள், பல இலக்குகள், நோக்கங்கள் பல இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய இலக்குகள் மாறுபடும். சிலர் செல்வந்தனா ஆகணும் என்ற இலக்கு இருக்கும், சிலருக்கு பெரிய தொழில் அதிபதியாக ஆகணும் என்ற இலக்கு இருக்கும், சிலருக்கு சிறந்த ஒரு குடும்பத்தை அமைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும், லட்சியங்கள் இருக்கும், நோக்கங்கள் இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அதை ஒதுக்கிவிட்டு முதலில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் முந்தி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நல்லவர்களுக்காக மாலா ஐனுன் ரஅத், இந்த உலகத்தில் உள்ள எந்த கண்களும் பார்க்கிறார், மாலா உதுனுன் சமியத், எந்த செவி புலன்களும் அதை பற்றி செவியுற்றாத, எந்த மனிதர்களுடைய உள்ளங்களும் அதை பற்றி சிந்தித்து கூட இருக்காத ஒரு விஷயத்தை அல்லாஹ் சாலிஹீன்களுக்கு, நல்லவர்களுக்கு தயார் செய்துள்ளான். அதுதான் அல் ஜன்னா, சொர்க்கத்தை நல்லவர்களுக்காக அல்லாஹ் தயார் செய்துள்ளான். அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது, எந்த கண்களும் பார்க்கிறார், இதுவரைக்கும் அந்த சொர்க்கத்தை யாரும் பார்த்தது கிடையாது. அது எப்படி இருக்கும், உண்மையான தோற்றம் எப்படி இருக்கும், அதனுடைய உண்மையான வர்ணனை எப்படி இருக்கும் என்று யாரும் செவியுற்றது கிடையாது. அது எப்படி இருக்கும், அதனுடைய வர்ணனைகள் எப்படி இருக்கும் என்று மனிதனுடைய உள்ளம் சிந்தித்து கூட பார்த்திருக்காங்க. அந்த அளவிற்கான ஒரு சொர்க்கத்தை பரிசை அல்லாஹ் மூமின்களுக்காக, சாலிஹீன்களுக்காக, நல்லவர்களுக்காக அல்லாஹ் தயார் செய்துள்ளார். அதற்காக, இந்த சொர்க்கத்திற்காக தான் அல்லாஹ்வின் தூதர்களுடைய தோழர்களும் அவர்களை பின்பற்றி வந்த பல மக்கள் அதற்காக பல தியாகங்களை செய்துள்ளார்கள். இன்னும் அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது பல விஷயங்களை குர்ஆனில் அதிகமான இடங்களில் அதை சொல்லுகிறான். சொர்க்கத்தினுடைய வர்ணனையை வர்ணித்து சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதிகமான இடங்களில் அதை மிகவும் வர்ணித்து சொல்லுகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், சொர்க்கத்துல நமக்கு ஒரு சாட்டை அளவுக்கு இடம் கிடைத்து விட்டால், சொர்க்கத்திற்குள்ள நமக்கு ஒரு சாட்டை அளவுக்கு இடம் கிடைத்து விட்டால், அது இந்த உலகத்தை விடவும், உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களை விடவும் சிறந்தது. இந்த உலகத்தில் உள்ள தங்கங்களை விட சிறந்தது, வெள்ளிகளை விட சிறந்தது, இந்த உலகத்தில் உள்ள வைரங்களை விட, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களை விடவும் சொர்க்கத்தில் ஒரே ஒரு சாட்டு அளவு இடம் நமக்கு கிடைத்துவிட்டால் அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ்வின் தூதரவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இன்னும் அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், சொர்க்கத்தில் நுழைந்துவிட்ட ஒரு அடியாரை பற்றி சொல்லுகிறார்கள். சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு அல்லாஹ் அந்த அடியாரிடத்தில் கேட்பான், அடியாரே ஆசைப்படு, உனக்கு என்னவெல்லாம் ஆசையாக இருக்கிறதோ கேள், என்னிடத்தில் கேள் என்று சொல்வார். அப்போது அந்த அடியார் சொல்லுவார், இறைவா, நான் உலகத்தில் ஆசைப்பட்ட மிகப்பெரிய ஆசை இந்த சொர்க்கம் தான், உன்னை பார்க்க வேண்டும் என்பதுதான், அதே நிறைவேறிவிட்டது இறைவா என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், பரவாயில்லை, நீ கேள், நீ கேட்டதை உனக்காக நான் தருகிறேன், உனக்காக நான் எல்லா விஷயங்களையும் தயார் செய்துள்ளேன், நீ கேட்ட விஷயம், நீ நாடிய விஷயம் எல்லாமே உனக்காக இந்த இடத்தில் இருக்கிறது, நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் கேள், உனக்காக தருகிறேன் என்று அல்லாஹ் அந்த அடியாருக்கு சொல்லுவான். வானவர்கள் வாசல்களில் நிற்பார்கள், அவர்களுக்காக, சொர்க்கவாசிகளுக்காக வாசலுடைய கதவுகளை திறந்து சலாம் சொல்லுவார்கள்.
உள்ளே நுழைந்தவுடன் அவருக்கான ஒரு மாளிகை இருக்கும், அவருக்கான ஒரு அந்தஸ்து இருக்கும். அதில் அவருக்காக பல விஷயங்கள் தயார் செய்யப்படும். அவருக்கு என்று ஒரு ஆறு, அவர் நடந்து செல்வதற்காக பல பாதைகள், அவர் நிம்மதியாக இருப்பதற்கு அவருக்கான அவரை சுற்றி சுற்றி அவர் எதை கேட்டாலும் கொண்டு வருவதற்காக சிறுவர்கள் அவரை சுற்றி இருப்பார்கள். முத்துக்களாலான கயிறுகள் தொங்கிக் கொண்டிருக்கும், தங்கத்தால் மாளிகைகள் இருக்கும், வைரங்களால் சூழப்பட்டிருக்கும். இப்படி சொர்க்கம் வர்ணிக்கவே முடியாத அளவிற்கு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? யாரும் பார்க்கிறாத சொர்க்கம், யாரும் செவியுற்றாத சொர்க்கம், யாருடைய உள்ளமும் கற்பனை செய்யாத ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் நல்லவர்களுக்காக தயார் செய்துள்ளார் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார். இவ்வளவு வர்ணனைகள், இவ்வளவு எதிர்பார்ப்புகளை, இவ்வளவு நல்ல விஷயங்களை, நல்ல காரியங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய விஷயம், இதையெல்லாம் சொல்லிவிட்டு யாருடைய உள்ளமும் சிந்தித்து பார்க்கிறாத ஒரு சொர்க்கத்தை எல்லாம் தயார் செய்துள்ளோம். நம்முடைய சிந்தனையில, நம்முடைய உள்ளத்துல கற்பனைகள் எல்லாம் வந்திருக்கும். தங்கத்தாலான மாளிகைலாம் தங்கத்தால் அப்படி ஜோடிக்கப்பட்டிருக்கும், சொர்க்கத்தினுடைய வாசல்லாம் இப்படிதான் இருக்கும் சொல்லி நம்முடைய உள்ளத்துல ஒரு கற்பனை வந்திருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த கற்பனைகளும் கிடையாது, நீங்கள் கற்பிக்கக்கூடிய அந்த கற்பனைகள் கிடையாது. அல்லாஹ் சிறந்த முறையில் உங்களுடைய கற்பனையில் வராத முறையில் சொர்க்கத்தை தயாரித்துள்ளான். அதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், சாரியோ நீங்கள் முந்தி வாருங்கள், தஸ்தபிக்குல் ஹைராத் உங்கள் நன்மையில் போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் சொல்லிட்டார். இப்படி இந்த பிரம்மாண்டமான சொர்க்கத்திற்காக இதில் எப்படியாவது நுழைந்து விட வேண்டும், அதில் உள்ள இன்பத்தை அடைய வேண்டும், அதில் உள்ள அந்தஸ்தை நாம் பெற வேண்டும். அதற்காக இந்த உலகத்தில் எவ்வளவு பாடுபட்டாலும் பரவாயில்லை, எவ்வளவு தியாகங்களை செய்ய வேண்டும் என்றாலும் பரவாயில்லை, உயிரை மாய்த்துதான் அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்று இருந்தாலும் அதற்கும் தயார் என்று வந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அதற்காக பல தியாகங்களை செய்தவர்கள் சஹாபாக்கள். அதில் ஒரு விஷயம்தான் முஸைப் இப்னு உமைர். இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக மிகப்பெரிய செல்வந்தர், அவருடைய குடும்பம் ஒரு செல்வந்தரான குடும்பம். அவருடைய ஆடை, அவருடைய அலங்காரங்கள் அதெல்லாம் பார்க்கிறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். அவர் ஒரு கடை வீதிக்கு வந்த எல்லா மக்களுமே அவரை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நறுமணத்தை பூசிக்கொண்டு அழகான உடைகளை அணிந்து கொண்டு கடை வீதிக்கு வருவார். அந்த கடை வீதியில் உள்ள எல்லா மக்களும் அவரை தான் பார்ப்பாங்க. அந்த அளவிற்கு அவருடைய அலங்காரங்கள், அவருடைய ஆடைகள், அவருடைய நறுமணங்கள் அவ்வளவு விலை கூடிய மிகவும் அதிக மதிப்புள்ள பொருட்களை பயன்படுத்தக்கூடியவராக இருந்தார். இது இஸ்லாத்திற்கு முன்பாக. இஸ்லாம் வருது, இஸ்லாத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள், அதில் உள்ள நன்மைகளை சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விற்கான தியாகங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை விட்டு, அவரிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் விட்டுவிட்டு, அவரிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆடம்பரங்களையும் விட்டுவிட்டு, அந்த இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்தில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக எல்லாத்தையும் விட்டு இஸ்லாத்திற்கு வந்தார் முஸைப் இப்னு உமைர். எந்த அளவிற்கு என்றால், அவர் தன்னுடைய ஆடைகளை எடுத்துட்டு வந்திருக்கிறார், நல்ல ஆடைகளை அணிந்திருக்கலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் மரணிக்கும் பொழுது, கடைசி அவர் உஹது போர்ல கொல்லப்படுறாரு. அவரை தஃபனிடுறதுக்கு சஹாபாக்கள் எல்லாம் தஃபனிடுறதுக்கு அவர் வீட்டுல துணியை தேடுறாங்க. ஒரே ஒரு துணி தான் கிடைக்குது. உடனே அந்த துணியை வச்சு தஃபனிடலாம் என்று பார்க்கும் பொழுது கால்களை மறைத்தால் தலை தெரிகிறது. சரி, தலையை மறைப்போம் என்று உயர்த்தினால் கால்கள் தெரிகிறது. அவ்வளவு சிறிய ஆடை, கஃபன் இடுவதற்கு கூட ஆடை இல்லாமல் மரணித்தார்கள் முஸைப் இப்னு உமைர். செல்வந்தராக வாழ்ந்தார், ஆடம்பரமாக வாழ்ந்தார், எல்லா மக்களும் பார்க்கும் வகை
எல்லோருடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் முறையில் வாழ்ந்தார் உமைர் அவர்கள். ஆனால் மரணிக்கும் பொழுது இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக, தூதரை நம்ப வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இஸ்லாத்திற்கு வந்து உஹது போரில் கலந்து கொண்டு உயிர் தியாகியாக மரணித்து விட்டார்கள் இஸ்லாத்திற்கு. காரணம், ஷஹீதானால் சொர்க்கம் கிடைக்கும், ஷஹீதானால் அல்லாஹ் வாக்கு செய்த அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ் மரணித்த அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் இஸ்லாத்திற்காக உயிரை தியாகம் செய்து மரணித்தார்கள். மரணித்த பொழுது அவருக்கு கஃபன் செய்வதற்கு முழுமையான ஆடைகள் கூட இல்லை. அந்த அளவிற்கு ஏழ்மையாக வாழ்ந்தார்கள் இஸ்லாத்திற்கு. இது ஒரு சம்பவம். அடுத்ததாக அஸ்மா பின்த் அபீ பக்கர், நாம் எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு நபித்தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு, அந்த நபித்தோழருக்கு அபூபக்கர் அவர்களுக்கு 2 மகள்கள். ஆயிஷா ஒரு மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய மனைவி. அவருடைய சகோதரி தான் அஸ்மா பின்த் அபீ பக்கர். இவருடைய வரலாறு ரொம்பவும் உற்சாகத்தை ஊட்டக்கூடிய ஒரு வரலாறு. பல தியாகங்களை இந்த இஸ்லாத்திற்காக செய்துள்ளார்கள். அல்லாஹ் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். ஆட்சி பொறுப்பெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அங்குள்ள சூழ்நிலைகள், அங்குள்ள காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அஸ்மா பின்த் அபீ பக்கர் அவர்களுக்கு ஒரு மகன் அப்துல்லா இப்னு அஸ்மா என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் இருக்கிறாங்க. அந்த மகன் என்ன செய்யறாங்கன்னா, அங்குள்ள ஆட்சியாளரை எதிர்த்து ஒரு கிளர்ச்சி செய்யறாங்க. அந்த அவர் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டினால அஸ்மா அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய அப்துல்லா அவர்களை, அப்போது தலைவராக ஆட்சியாளராக இருந்த ஹஜ்ஜாஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர், அவரை சிறைபிடித்து அப்துல்லா இப்னு அஸ்மா அவர்களை, அவருடைய மகன் அஸ்மாவுடைய மகனாக இருக்கக்கூடிய அப்துல்லா அவர்களை சிறைபிடித்து அவர்களை கொன்றுவிட்டு பேரிச்சம்பழத்தில் உயரத்தில் கட்டி வைக்கிறார்கள். மக்கள் எல்லாம் பார்த்து செல்கிறார்கள். ஒரு நபர் வந்து பார்த்த உடனே ஆச்சரியம், பதற்றம் ஏற்படுது. அப்துல்லாவை இப்படி கட்டி போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்ற உடனே அவர்கள் பதற்றம் ஏற்பட்டு அவர் அங்கேயே நிறைய விஷயங்களை சொல்றாரு. இப்படி எல்லாம் வாழ்ந்தீங்களே, இவ்வளவு தியாகங்களை செஞ்சீங்களே, உங்களை இப்படி கட்டி போட்டு சாகரிச்சிட்டார்கள் என்று சொல்லி அவர்கள், அந்த ஒரு நபர் சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த செய்தி அந்த ஹஜ்ஜாஜ் என்று சொல்லக்கூடிய அந்த நபருக்கு செல்கிறது. சென்ற உடனே, சரி இப்படி இருந்தா மக்களுடைய போக்கு சரியா இருக்காது, நம்ம இந்த செயலை செஞ்சனாலே அவர்கள் நம்மளை எதிர்த்து படையில கூட கிளப்பலாம், சரின்னு சொல்லி அந்த அப்துல்லா அவர்களை அவிழ்த்து விட்டு சடலங்களில் தூக்கி எறிந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகுதான் அஸ்மா அவர்களை நோக்கி ஆள் அனுப்புறாங்க. எதுக்கு? கூப்பிட்டு வர்றதுக்கு. என்ன சொல்லி அனுப்புறார்கள் பார்த்தோம்னா, நீ ஒழுங்கு மரியாதையாக நீ வந்துவிடு, இல்லை என்றால் உன்னுடைய ஜடைகளை, உன்னுடைய முடியை பிடித்து ஆளை கொண்டு உன்னுடைய முடியை பிடித்து வர சொல்லுவேன் என்று ஹஜ்ஜாஜ் சொல்கிறார். அஸ்மா பின்த் அபீ பக்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள், யாரா இருந்தாலும் பரவாயில்லை, நான் வர முடியாது என்று தெள்ளந்தெளிவாக சொல்லுகிறார் அந்த நபரிடத்தில். உடனே அந்த நபர் வந்து ஹஜ்ஜாஜ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளருக்கு சொன்னோடனே ஆட்சியாளரே கிளம்பி வருகிறார் அஸ்மா அவர்களுடைய வீட்டிற்கு வந்து திமிராக பேசுகிறார். உன்னுடைய மகனை நான் கொன்று விட்டேன், கொன்று அவனை தூக்கி எறிந்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். அஸ்மா ஒரு தாயாக இருந்து கொண்டு மகன் கொல்லப்பட்டு விட்டார், மகனுடைய சடலம் எங்க இருக்கிறது என்று தெரியவில்லை, மிகவும் மோசமான நிலையில் மகன் கொல்லப்பட்டிருக்கிறார், தாய் எந்த நிலைக்கு இருப்பார்கள் சிந்தித்து பாருங்கள். தாயாக இருக்கிறோம், நம்முடைய மகன் கொல்லப்பட்டு விட்டாரு, அவருடைய சடலம் எங்க இருக்கு, அவரை பார்க்க முடியுமா முடியாதா என்று இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில கொன்ன ஒரு மனிதர், நம்முடைய மகனை கொன்ன ஒரு மனிதர் வாழ அவரிடத்தில் நம்ம எவ்வளவு ஆத்திரப்படுவோம், கோபப்படுவோம்.
ஆனால் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ஜாஜ் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னர் வந்தவுடனே அஸ்மா அவர்கள் சொல்லுகிறார்கள், அஃஸதத அலைஹி துன்யாஹு, நீ என்னுடைய மகனுடைய உலக வாழ்க்கையை பாழாக்கி விட்டார். என்னுடைய மகன் வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த உலகத்தில் என்னுடைய மகன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நீ சீரழித்து விட்டாய், பாழாக்கி விட்டாய். ஆனால் அஃஸத அலைக்க ஆகிரஹு, ஆனால் என்னுடைய மகன் உன்னுடைய மறுமைய வாழ்க்கையை பாழாக்கி விட்டார். நீ என்னுடைய மகனுடைய உலக வாழ்க்கையை தான் பாழாக்கினாய், வீணாக்கினாய். ஆனால் உன்னுடைய மகன் உன்னுடைய மறுமை வாழ்க்கையை பாழாக்கி விட்டார். மறுமையில் எப்படி வெற்றி பெறுவேன்? மறுமையில் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்லுவேன்? என்னுடைய மகனை கொண்டுட்டத உனக்காக அல்லாஹ் நரகத்தை தயார் செய்துள்ளான் என்று அஸ்மா அவர்கள் பதிலளிக்கிறார்கள். எவ்வளவு தெளிவான பதில், எவ்வளவு சிறந்த முறையில் உள்ள பதில். தன்னுடைய மகனை கொன்ற மனிதன் வாராது, அந்த மனிதனிடத்தில் நாம் கோபப்படலாம், ஆத்திரப்படலாம், நாம் கட்டையடித்து அடிக்கலாம். ஆனால் அஸ்மா அவர்கள் வார்த்தையால் சொல்லுகிறார்கள், நீ உலகத்தில் உள்ள அந்த வாழ்க்கையை தான் கெடுத்திருக்கிறார். ஆனால் நீ என்னுடைய மகனை கொன்ற காரணத்தினால் மறுமையில் உள்ளவனுடைய வாழ்க்கை பாழாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு, என்னுடைய மகன் எப்படி அழைக்க? இரு கட்சியுடைய மகன் என்றுதான் அழைக்க. ஆமா, வல்லாஹி அல்லாஹின் மீது ஆணையாக நான் தான் அந்த இரண்டு கட்சியுடையவள். கட்சினா அதாவது பெண்களுக்கு அன்னைக்கு ஒரே ஆடைதான் இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது அந்த ஆடைய கரெக்டா வைக்கிறதுக்கு ரெண்டு கயிறு மாதிரி கட்டுவாங்க, ஒரு கயிறு கட்டுவாங்க. அப்போ இது ஆரம்ப காலத்துல அல்லாஹ் தூதர் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வரும் பொழுது அந்த உணவுகளை கட்டுறதுக்கெல்லாம் கயிறு தேவைப்பட்டுச்சு. அப்ப அஸ்மா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கயிறை அவங்க கெட்டின அந்த கயிறை எடுத்து ரெண்டா கிழிச்சு அதுல ஒரு கயிறை வச்சு அல்லாஹ் தூதர் அவர்களுக்கும் அவர்கள் அபூபக்கர் அவர்களுக்கும் உணவை கெட்டி கொடுத்து விட்டு ஒரே ஒரு அந்த பாதி கயிறை வச்சு தன்னுடைய உடையை சீரமைத்துக் கொண்டார்கள். இதுதான் அந்த கட்சின்னு சொல்லுவாங்க. இப்போ இரண்டு கட்சியுடைய மகன் என்றுதான் அழைப்பாய். ஆமா, நான் அந்த இரண்டு கட்சியுடையவன். வல்லாஹி அல்லாஹின் மீது ஆணையாக நீ அல்லாஹின் தூதரவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஒரு வாசகத்தை சொன்னார்கள் உயிரோடு இருக்கும் பொழுது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அன்னதி கதீஃப், கதீஃப் என்ற குலத்தில் கஸ்ஸாபன் முபீரா, ஒரு பெரும் பொய்யன் இருப்பான் என்று சொன்னார்கள். அந்த பெரும் பொய்யன், மாபெரும் பொய்யனை நாங்கள் பார்த்து விட்டோம், ஏற்கனவே அவனை நாங்கள் பார்த்து விட்டோம். இன்னொன்று சொன்னார்கள், அதே குலத்தில் ஒரு மிகப்பெரிய மோசடிக்காரன், அநியாயக்காரன் இருப்பார்கள் என்று சொன்னார்கள். இதோ நான் பார்த்து விட்டேன், அது நீதான் என்று தைரியமாக சிங்கத்தை போன்று நின்று ஒரு மன்னருக்கு முன்பாக பதில் சொன்னார்கள். காரணம், ஈமான் அவனுடைய உள்ளத்தை அந்த அளவிற்கு வலிமைப்படுத்திருந்தது. அசத்தியம் வந்தால் கட்டுப்பட மாட்டேன், அசத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் உன்னை அடக்கினால் நான் அடங்க மாட்டேன், அசத்தியத்தில் இருக்கக்கூடியவன் என்னை கட்டளையிட்டால் அவனுடைய கட்டளைக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், சத்தியம் வந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன், சத்தியத்திற்கு நான் கட்டுப்படுவேன், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன எல்லா விஷயத்திற்கும் கட்டுப்படுவேன், அசத்தியத்திற்கு கட்டுப்பட மாட்டேன், அசத்தியவாதிக்கு கட்டுப்பட மாட்டேன், அவனுக்கு பயப்பட மாட்டேன், அஞ்ச மாட்டேன் என்று துணிந்து நின்றார்கள் அஸ்மா அவர்கள். காரணம், இந்த உலகத்தில் என்ன செய்ய போறோம்? அதிகபட்சமா நம்மளை கொல்லுவோம், கொன்றாலும் நம்ம யாருக்காக நமக்கு மரணம் வருது? யாருக்காக நம்ம தியாகம் செய்யறோம்? இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்விற்காக தியாகம் செய்யறோம். அல்லாஹ்விற்காக நம்முடைய உயிர் பிரிந்தால் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அந்த ஒரு எண்ணத்தில் இவ்வளவு வலிமையாக, இவ்வளவு தைரியத்துடன் பேசினார்கள். அதே போன்று அவர்கள் சொன்ன வார்த்தை, நீ என்னடா செஞ்ச? என்னுடைய மகனுடைய வாழ்க்கையை கெடுத்த, மறுமை வாழ்க்கையை உன்னால கெடுக்க முடியாது, ஆனால் என்னுடைய மகனுடைய மறுமை வாழ்க்கை கெடுத்து விட்டான் என்று தைரியமாக சொன்னார்களே, இதுதான் ஈமானிய உறுதி, இதுதான் சொர்க்கத்திற்காக பாடுபடக்கூடிய ஒரு பெண்மணியின் வாக்கு மூலம் அவர்களுடைய பேச்சு.
இப்படிதான் நம்முடைய உறுதி இருக்க வேண்டும். சொர்க்கத்திற்காக செல்ல வேண்டும் என்றால் பல தியாகங்களை நாம் செய்ய வேண்டும். இவ்வளவு தியாகங்களை செய்த, இவ்வளவு அறப்பணிகளை செய்த நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தெரியும். அம் ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்கள் சொர்க்கத்திற்கு இலகுவாக நுழைந்துவிடலாம் என்று எண்ணுகிறீர்களா என்று இவ்வளவு தியாகங்கள் செய்த, இவ்வளவு அறம் பணிகளை செய்த, உயிரை கூட துச்சமாக கருதி போரில் கலந்து கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் நாம் எல்லாம் அவர்களுக்கு ஒப்பிடும் பொழுது நாம் எல்லாம் எம்மாத்திரம். அவருடைய தியாகங்களை ஒப்பிடும் பொழுது நம்முடைய தியாகங்கள் எம்மாத்திரம். அவர்கள் செய்த அறப்பணிகளுக்கு நம்முடைய அறப்பணிகளை ஒப்பிடும் பொழுது எந்த அளவிற்கு இருக்கும்? ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அந்த அளவிற்கு அவர்கள் அறப்பணிகளை செய்து, அந்த அளவிற்கு தியாகங்களை செய்து சொர்க்கத்திற்காக பாடுபட்டார்கள். இதெல்லாம் செய்து அவர்கள் நமக்கு இஸ்லாத்தை ஒப்படைத்திருக்கிறார்கள். இவ்வளவு தியாகங்களை தாண்டி இஸ்லாம் நம்முடைய கைகளுக்கு வந்திருக்கிறது. இவ்வளவு போர்களை தாண்டி, இவ்வளவு மரணங்களை தாண்டி, இவ்வளவு ரத்தங்களை சிந்தியதற்கு பிறகு இஸ்லாம் நம்முடைய கைகளுக்கு வந்திருக்கிறது. இந்த இஸ்லாத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? அந்த இஸ்லாத்தை நாம் எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த இஸ்லாத்திற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? சிந்தித்து பார்க்கிறோம். ஒரே ஒரு அமலை நாம் தொடர்ச்சியாக செய்திருக்கிறோம். ஒரே ஒரு அமல், அல்லாஹ் விதித்த கடமையை அதை நாம் நிரந்தரமாக செய்திருக்கிறோமா? அதை சரிவர நிறைவேற்றி இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. இவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நாம் இன்றெல்லாம் இஸ்லாத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை நெறியாக எடுத்து நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் ஒன்று, அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன். இதுல எந்த பாதிப்புமே இணைக்கும் வராது. யாராலும் இதிலே பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. குர்ஆனை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. யாராலும் இந்த குர்ஆனில் கையாடல் செய்ய முடியாது. குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு விட்டது. ஆனால் நபிமொழிகள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரங்கள் இதெல்லாம் நமக்கு இன்று கிடைத்திருக்கிறது. அதெல்லாம் நாம் இன்று பயன்படுத்தி பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் யார்? சஹாபாக்களை பின்தொடர்ந்து வந்த தாபீன்கள், தாபீன்களை பின்தொடர்ந்து வந்த தபா தாபீன்கள், அவர்களிடமிருந்த செய்திகளை பெற்றுக்கொண்டு எழுதிய பல இமாம்கள், இவர்கள்தான் இதற்கெல்லாம் காரணம். பொதுவாகவே ஹதீஸ் கலையில ஒரு வாசகத்தை சொல்லுவாங்க, ஒரு பழமொழி மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. என்னன்னா, லவ்லல் இஸ்னாத், இஸ்னாத் என்று ஒன்று இல்லாவிட்டால், இஸ்னாத்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார்கள். அந்த விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடன் இருந்த சஹாபாக்கள் செவியுற்றிருப்பார்கள். இப்போ அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் இருந்து சஹாபாக்களுக்கு அந்த செய்தி வந்துட்டு, இப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மறைத்ததற்கு பிறகு சஹாபாக்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தான் தாபீன்கள். சஹாபாக்களுடைய காலத்தில், அதாவது அல்லாஹ்வின் தூதர் அவர்களை சந்தித்து முஸ்லிமா இருக்கக்கூடிய நிலையில் யாரெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை சந்திக்கிறார்களோ, அவர்களுடன் தோழமை கொள்கிறார்களோ அவர்கள் தான் சஹாபாக்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பார்க்காமல், அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் தோழமை கொள்ளாமல், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடன் வாழாமல் ஒருவர் தனியாக வாழ்கிறார். அதாவது இப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு இடத்துல இருப்பாங்க, மிக தொலைவில் ஒரு நபர் இருக்கிறார்னா இஸ்லாத்தை ஏற்றிருப்பாரு, மார்க்கத்தை பின்பற்றி இருப்பாரு. ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பார்த்திருக்க மாட்டாரு. அப்படி இருந்தாலும் அவர் சஹாபி என்று சொல்லப்பட மாட்டார். அவர் யாருன்னா தாபி, அவர் தாபி தான் சொல்லப்படுவார். அதே மாதிரி சஹாபாக்களை யார் சந்தித்து அவர்களிடம் யார் செய்திகளை பெற்றுக்கொண்டு அவர்களுடன் சஹாபாக்களுடன் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் யாரு? தாபீன்கள். அதே மாதிரி சஹாபாக்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள், தாபீன்கள் இருக்கும் பொழுது தாபீன்களுடன் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, தாபீன்களை யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ
அவர்களிடமிருந்து யாரெல்லாம் செய்திகளை கேட்டுக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் தபோ தாபிகள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 3 பேரும். இப்போ உதாரணத்துக்கு இவர்தான் சஹாபி. அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய காலத்துல இவர் வாழ்ந்திருக்கிறாரு. அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பார்த்திருக்கிறாரு. அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடமிருந்து செய்திகளை கேட்டிருக்கிறார். அப்ப இவர் யாரு? சஹாபி. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மரணிச்சிட்டாங்க. மரணிச்சதுக்கு அப்புறம் யார் வராங்க? சில மக்கள் பிறக்கிறாங்க, பிறந்து வளர்றாங்க. அப்படி வரும்போது இவர் இந்த சஹாபிட்ட என்ன இருக்கு? அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்திகள் எல்லாம் இந்த சஹாபியிடத்தில் இருக்குது. அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொன்ன அனுமதி எல்லாம் இந்த சஹாபியிடத்தில் இருக்குது. அப்போ இவர் யாரு? தாபி. இந்த சஹாபி காலத்துல யாரெல்லாம் வாழுகிறாங்களோ, இந்த சஹாபிடத்துல இருந்து யாரெல்லாம் செய்திகளை கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை சந்திக்கிறாங்களோ அவரை யாரு? தாபி. சரியா? இப்போ சஹாபாக்கள் மரணிச்சிட்டாங்க. இப்ப தாபியுடைய காலம் வருது. தாபிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப ஹதீஸ்கள்லாம் யார்கிட்ட இருக்குது? ஹதீஸ்கள்லாம் தாபிகள்கிட்ட இருக்குது. இப்ப தாபிகள் என்ன செய்யறாங்கன்னா, எல்லா ஹதீஸ்கள் அல்லாஹ் சொன்ன அனுமதிகள் அவர்கள் செய்த சேவைகள்னா தாபிகள்கிட்ட இருக்கு. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் யாரெல்லாம் தாபிகளை சந்திக்கிறாங்களோ, யாரெல்லாம் தாபிகளிடம் இருந்து ஹதீஸ்களை பெற்றுக் கொள்றாங்களோ அவங்கதான் தபா தாபின் என்று சொல்ல இருக்கும். இப்ப என்னது இப்படி எல்லாம் வந்து கடைசியாக என்ன வருவாரு? இமாம் வருவாங்க. இப்ப இத்தனை காலம் என்ன செய்யல? புத்தகமாக ஹதீஸ் தொகுக்கப்படாது. இதெல்லாம் வாய் மொழியாக இல்லைன்னா ஏதோ ஒரு ஏடுல தொகுக்கப்பட்டுதான் இருக்கும். கடைசியாதான் எல்லாருமே ஒன்றுபட்டு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு புத்தகமாக தொகுப்போம் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் இமாம்கள் வந்தார்கள். இப்ப இதுதான் என்ன சொல்லுவாங்க? இப்படி அல்லாஹ்வுடைய தூதர், சஹாபி, தாபி, தபா தாபி, இமாம் இப்படி வராங்களே, இதுதான் இஸ்னாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, லவ்லல் இஸ்னாத், இந்த இஸ்னாத் இல்லாவிட்டால் சஹாபாக்கள், தாபிங்கள், தபா தாபிங்கள், இமாம்கள் எல்லாம் இந்த துறை ஈடுபடாவிட்டால் காலமாக யார் வேண்டுமானாலும் எதைனாலும் சொல்லியிருப்பாங்க. ஹதீஸ் என்ற பெயர்ல யூதர் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். ஹதீஸ் என்ற பெயர்ல கிறிஸ்தவர் ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஹதீஸ் என்ற பெயர்ல இட்டு கட்டக்கூடியவர், நயவஞ்சகர் ஏதாவது இஸ்லாத்தை கவிழ்க்க வேண்டும், இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஹதீஸ் என்ற பெயரில் ஏதாவது சொல்லியிருக்கலாம். அப்ப இதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது. இறுதி நாள் வரையிலும், இந்த உலகம் அழியக்கூடிய அந்த நேரம் வரையிலும் இந்த ஹதீஸ்கள் எல்லா மக்களுக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும். எல்லா மக்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன சொற்கள் செல்ல வேண்டும், அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறைகள் செல்ல வேண்டும் என்பதற்காக பல தியாகங்கள் செய்தார்கள். யாரு? சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவருக்கு பின்னால் வந்து நிறைய பேர். இப்படி பல தியாகங்களுக்கு பின்னால் வந்ததுதான் நம்முடைய கைகளில் இன்று இருக்கக்கூடிய புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்கள். அதை தொகுக்கிறதுக்கு பல சிரமங்களை சந்தித்திருப்பாங்க. எந்த அளவுக்கு சொன்னோம்னா, அபூ ஹுரைரா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடமிருந்து செய்திகளை அதிகமாக கேட்க வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க அல்லாஹ்வின் தூதர் கூடயே இருப்பாங்க. எந்த அளவுக்கு சொன்னோம்னா, இரவெல்லாம் நின்று வணங்கி வழிபட்டு அல்லாஹ்விற்காக வணக்க வழிபாடுகள். இரவெல்லாம் எதுக்காக? இரவெல்லாம் வணக்க வழிபாடுகளுக்காக. பகல் வந்த உடனே பகல்ல கொஞ்ச நேரம் சம்பாதிக்க போவாங்க. விரல் கட்டையை சுமந்து கொஞ்ச நேரம் சம்பாதித்து விட்டு அதில் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்துதான் குடும்பத்திற்கு கொடுத்தார்கள், குடும்பத்திற்கு உணவளித்தார்கள். இன்னும் தன்னுடைய தேவைகள், சில தர்மங்கள், இதெல்லாம் இந்த சின்ன பொருளாதாரத்தை வைத்தார். மீதம் உள்ள எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வின் தூதர் உடனே இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதருடன் இருந்தே எல்லா செய்திகளையும், ஏராளமான செய்திகளை பெற்றுக் கொண்டார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த அளவுக்கு சஹாபாக்கள், தாபீன்கள் இதில் ஈடுபட்டிருப்பாங்க.
ஹதீஸ்களை தொகுப்பதற்காக எந்த வேலையும் செய்யாமல் ஹதீஸ்களை தொகுக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் வாழ்நாள் முழுவதையும் கழித்த சம்பவங்கள் இருக்கிறது. மார்க்க பிரச்சாரத்தை செய்திகளை ஹதீஸ்களை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை செய்த பல இமாம்கள் இருக்கிறார்கள். ஒரு இமாம் எந்த அளவுக்கு சொன்னோம்னா, ஒரு இமாம் என்ன செய்யறாரு, மார்க்க பிரச்சாரம் செய்யறார். அவர் சொல்லக்கூடிய அந்த நேரத்துல, இந்த இமாம் சொல்லக்கூடிய அந்த நேரத்துல, மார்க்கத்தை சொல்லக்கூடிய அந்த நேரத்துல பிதஅத்துகள் சிறுக்குகள் அதிகமாக இருந்தது. அங்குள்ள கவர்மெண்டே, இஸ்லாமிய கவர்மெண்டே அதற்கெல்லாம் அனுமதி கொடுத்தது சிறுக்கு பிதஅத்துகளுக்கு. இவர் அதெல்லாம் எதிர்த்தார். எதிர்த்ததற்கு பிறகு சிறையில் அடைத்தார்கள். சிறையில் சில நாட்கள் செல்கிறது. சென்றதற்கு பிறகு மீண்டும் வெளியே வருகிறார், மார்க்கத்தை சொல்கிறார், மீண்டும் சிறையில் அடைக்கிறார்கள். உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிறைவாசிகளுக்கும் அந்த செய்திகள் எல்லாம் சொல்கிறார். மீண்டும் விடுவிக்கப்படுகிறார், மார்க்க விஷயங்களை செய்திகளை சொல்லுகிறார், மீண்டும் சிறையில் பிடிக்கப்படுகிறார். இந்த அளவிற்கெல்லாம் மார்க்கத்தில் ஈடுபாட்டை காட்டி மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை செய்துள்ளார்கள் சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள். இவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். அந்த தியாகத்திற்கு ஒரு பரிசாக தான் இன்று நமக்கு ஹதீஸ் நூல்கள் கையில் கிடைத்திருக்கிறது. புகாரி எடுத்துக்கொண்டால் புகாரிலே பல ஹதீஸ்கள் இருக்கு. நாம நம்பி அதை படிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் சரியாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். அதற்கான காரணம், அன்று அந்த புகாரி என்று சொல்லக்கூடிய இமாம் பல தியாகங்களை செய்து பல ஊர்களுக்கு சென்று பல இமாம்களை சந்தித்து பல தபஅ தாபீன்களை சந்தித்து ஹதீஸ்களை பெற்றுக்கொண்டு ஹதீஸ்களை கை தேர்ந்து இப்படி கொண்டு சென்றால்தான் ஹதீஸ்கள் பாதுகாக்கப்படும் என்பதற்காக வாழ்க்கையெல்லாம் தியாகம் செய்து ஹதீஸ்களை தொகுத்த காரணத்தினால் தான் இன்று நம்முடைய உள்ளத்தில் அந்த நம்பிக்கை இருக்கிறது. முஸ்லிம் இமாம், முஸ்லிம் புத்தகத்தை தொகுத்த அதே இமாமும் அதே போன்று பல நாடுகளுக்கு சென்றார்கள். பல இமாம்களை சந்தித்து பல நாட்கள் இமாம்களிடம் இருந்து ஹதீஸ்களை செய்வித்துக் கொண்டு புத்தகத்தை தொகுத்தார்கள். அதுவும் இன்று மிகச்சிறந்த புத்தகமாக இருக்கிறது. உலக அளவில் எல்லா முஸ்லிம்களிலும் மிகச்சிறந்த புத்தகமாக, குர்ஆனிற்கு அடுத்தபடியாக நபி மொழிகளில் மிகச்சிறந்த புத்தகம் என்று சொன்னால் அது புகாரி, முஸ்லிம். அதற்கு காரணம் அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள், தியாகங்கள். இதன் மூலம் கூலி கிடைக்கும், மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்ல முடியும், மக்களை நேர்வழிக்கு கொண்டு வர முடியும், அதன் மூலம் நாமும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்ற ஆசை அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. இப்படி பல தியாகங்கள், பல சிரமங்கள், பல அர்ப்பணிப்புகள், இது எல்லாம் தாண்டி இஸ்லாத்திற்காக வாழ்ந்தார்கள், சொர்க்கத்திற்காக வாழ்ந்து மரணித்தார்கள். இப்படிதான் நாமும் இந்த உலகத்தில் யாருக்கும் அஞ்சக்கூடாது என்று நாம் ஒரு கொள்கையில் இருக்கிறோம். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரை மட்டும்தான் வணங்க வேண்டும், வேற யாரையும் வணங்கக்கூடாது, வேறு யாருக்கும் கட்டுப்படக்கூடாது, வேறு யாரையும் பின்பற்றக்கூடாது என்ற மிகப்பெரிய ஓரிரை கொள்கையில் இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த ஊரை நம்மை எதிர்த்து வந்தாலும், இந்த மாவட்டமே நம்மை எதிர்த்து வந்தாலும், இந்த நாடு, இந்த உலகமே நம்மை எதிர்த்து வந்தாலும் அல்லாஹ்வினுடைய உதவி இன்ஷா அல்லாஹ் நமக்கு இருக்கும். யாருக்கும் பயப்படாமல், யாருக்கும் அஞ்சாமல், நம்முடைய மார்க்கத்தை, நம்முடைய சத்தியத்தை யாருக்கும் உழைத்து கொடுக்காமல், எது சத்தியமோ அதை மட்டும் சொல்லிக் கொண்டு நாம் இருந்தால் அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைக்கும். இந்த உறுதி நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இஸ்லாத்தில் ஒரு அனுமதி இருக்கு. என்ன அனுமதின்னு சொன்னோம்னா, தக்கியா என்று சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் என்ன செய்றாரு, அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர் நிர்பந்திக்கப்படுறார். நீ அல்லாஹ் சொல்லக்கூடாது, அல்லாஹை வணங்கக்கூடாது, நீ அப்படி அல்லாஹை வணங்கினால் இஸ்லாத்தில் இருந்தால் உன்னை கொன்று விடுவேன் என்று அந்த நிர்பந்தத்திற்கு, அந்த ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டால், அப்போ நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய கல்வி ஈமானை வைத்துக் கொண்டு வாய் வழியாக நாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வார்த்தைகளை, நிர்பந்தத்தின் சூழ்நிலை, அந்த காரணமாக, நெருக்கடியின் காரணமாக நாம் சொன்னால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான்.
இன்று வட இந்தியாவெல்லாம் பார்க்கிறோம், சின்ன சின்ன பசங்களெல்லாம் வச்சு இந்த ஸ்ரீராம் சொல்லு, அந்த கடவுள் சொல்லு, இந்த கடவுள் சொல்லு என்று துன்புறுத்தக்கூடியவர்களை, அவர்களை அடித்து அவர்களை சித்திரவதைப்படுத்தி, நீ இந்த வார்த்தை சொல்ல வேண்டும், அல்லாஹ் என்று சொல்லக்கூடாது, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடாது, நீ இந்த வார்த்தையை தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நிர்பந்திக்கிறார்கள். நெருக்கடியான சூழ்நிலைக்கு தள்ளுகிறார்கள். நம்முடைய உயிர் சென்றுவிடும் என்று ஒரு பயம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நாம் வாய் வழியாக நம்முடைய உள்ளத்தில் ஈமானை வைத்துக் கொண்டு வாய் வழியாக நாம் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் சொன்னால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? குற்றமாக அதை எடுத்துக்கொள்ள மாட்டான். இதை நாம் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். இருந்தாலும் சஹாபாக்கள் இதை அந்த அளவிற்கு செய்யவில்லை, இதற்கு வழி கொடுக்கவில்லை. இந்த ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கூட நாம் சொல்வது சத்தியம், நாம் இருப்பது சத்தியம், அதை சத்தியம் என்றால் சத்தியத்தை சத்தியமாக சொல்ல வேண்டும் இருந்தார்கள் சஹாபாக்கள். அதற்கு எந்த ஒரு பாதையும் விடவில்லை, அசத்தியத்திற்கு வழி கொடுக்கவில்லை, சத்தியத்துடன் அசத்தியத்தை கலக்கவில்லை சஹாபாக்கள். இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கா? ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, நிர்பந்தமான சூழ்நிலையை என்ன செஞ்சுக்கவா? அவன் இஸ்லாத்திற்கு பதிலாக இஸ்லாத்துல இல்ல, நான் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிட்ட, அல்லாஹ் எங்க கிடையாது என்று வாய் வழியாக சொல்வதை மட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சுட்ட அனுமதி கொடுத்திருக்கிறான். இதற்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? நம்மை குற்றம் பிடிக்க மாட்டான். இது என்ன சூழ்நிலையில? மிகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருந்தால். மித்த நேரத்தில் உறவினர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அல்லாஹ் அவருடைய சுன்னத்திற்கு மாற்றமாக செய்கிறார்கள், அதை நாம் செய்யலாம், உறவினர்கள் ஏதோ சொல்லுவார்கள், நண்பர்கள் ஏதோ சொல்லுவார்கள் என்பதற்கெல்லாம் எந்த ஒரு வழியும் கொடுக்காமல் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படும் பொழுது இப்படி சொல்லிக் கொள்ளலாம். இன்னும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோம், ஈமான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இலக்கு என்பது சொர்க்கமாக மட்டும்தான் இருக்க வேண்டும். நரகத்தின் பக்கம் நம்மை அழைத்து செல்லக்கூடிய எந்த ஒரு செயலையும் நாம் செய்யாமல் சொர்க்கத்திற்கு பாடுபடக்கூடிய ஒரு நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். இந்த உரையில் உள்ள சில கேள்விகள். தபா காபின் அப்படின்னா யார்?